மெக்டிசைன் கன்சல்டன்சி கோயம்புத்தூர். பொதுவாக இன்ஜினியரிங்கில் அது டிப்ளமோவாக இருந்தாலும் சரி, பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சரி, எம்டெக் அல்லது எம்இ எந்த கோர்ஸாக இருந்தாலும் சரி, எல்லா மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸும் கண்டிப்பாக டிசைன் டேட்டா புக் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தாண்டி தான் நீங்கள் வந்திருப்பீங்க. ஒருவேளை டிசைன் டேட்டா புக் அப்படின்னு இது வரைக்கும் என்னென்னே எங்களுக்கு தெரியாது சார் அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்கன்னா, அட்லீஸ்ட் இப்போவாவது இது தெரிஞ்சுக்கோங்க. ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர் கம்பல்சரி இந்த டிசைன் டேட்டா புக்கு எப்படி யூஸ் பண்ணுறது, இந்த டிசைன் டேட்டா புக்கில் என்னென்ன கண்டென்ட் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை தெரியாமல் நீங்கள் ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர் ஆக முடியாது. அப்போது இதில் என்னென்ன விஷயம் இருக்குது அப்படிங்கிறத வந்து நான் ஒரு 4 பார்ட்டாக பிரித்து உங்களுக்கு சொல்லிடுறேன். அப்போ வந்து ஈஸியாக இதை புரிஞ்சுக்க முடியும். ஸோ பேசிக்காக வந்து இந்த டிசைன் டேட்டா புக்குடைய பர்பஸே என்னென்னா, ஃபண்டமெண்டல் கால்குலேஷன்ஸ் போடுறதுக்கும், சில டேபிள் வேல்யூஸோ, சில டேட்டாஸோ, சில கிராஃபை ரெஃபர் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், சில ஃபார்முலாஸோ அல்லது சில ஈக்குவேஷன்ஸை வந்து இதை இன்புட்டாக எடுத்துக்கிறதா இருக்கட்டும், கண்டிப்பாக இந்த டிசைன் டேட்டா புக்கு வந்து இண்டஸ்ட்ரியில் ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ இதை செக்ரிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த டிசைன் டேட்டா புக்கில் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 14 சாப்டர்ஸ் இருக்குது. இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிஎஸ்சி டிசைன் டேட்டா புக்கு. ஒரு ப்ராடக்டை டிசைன் பண்ணுறதா இருந்தாலும் சரி, அல்லது ஒரு ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இந்த டிசைன் டேட்டா புக்கை யூஸ் பண்ணி நம்ம பண்ணோம் அப்படின்னா அதுதான் வந்து நம்ம சயின்டிஃபிக் அப்ரோச் அப்படின்னு சொல்கிறோம். கண்டிப்பாக இது இண்டஸ்ட்ரிக்கு தேவையான ஒரு விஷயம். இதில் வந்து நார்மலாக என்னென்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு மெட்டீரியல் எப்படி செலக்ட் பண்ணுறது, அப்போ மெட்டீரியல் என்னென்ன ப்ராப்பர்ட்டி இருக்குது இப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கிறோம். ஈல்டு ஸ்ட்ரெஸ்னா என்ன, அல்டிமேட் ஸ்ட்ரெஸ்னா என்ன அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா ஃபஸ்ட்டு சாப்டர்லேயே வந்து எப்படி ஒரு மெட்டீரியலை செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. அதுக்கு அடுத்து 2வது சாப்டர் பார்த்தீங்கன்னா ஹீட் ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ். நிறைய ஹீட் ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ் இன்ஜினியரிங்கில் படிச்சிருக்கோம். அனிலிங், ஹார்டனிங், டெம்பரிங், குவென்ச்சிங் அந்த மாதிரி நிறைய ஹீட் ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ் படி இதில் எந்தெந்த ஹீட் ட்ரீட்மெண்ட் எந்தெந்த பர்பஸ்க்கு யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத 2nd சாப்டரில் கொடுத்துருப்பாங்க. 3rd சாப்டரில் பார்த்தீங்க அப்படின்னா டாலரன்ஸ் அண்ட் ஜிடிஎன்டி ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். இந்த டாலரன்ஸ் அண்ட் ஜிடிஎன்டி அப்படிங்கிறது வந்து ஒரு ப்ராடக்டுடைய அக்யூரசி எந்த அளவுக்கு இருக்கணும், எவ்வளோ டாலரன்ஸ் வைக்கணும், என்னென்ன ஜிடிஎன்டி சிம்பிள் வந்து யூஸ் பண்ணி ட்ராயிங் போடணும் அப்படிங்கிற எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் இதில் 3rd சாப்டரில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த டேட்டா புக்கில் இருக்கக்கூடிய லைக் டாலரன்ஸ் வேல்யூவாக இருந்தாலும் சரி, ஜிடிஎன்டி சிம்பிளாக இருந்தாலும் சரி, இதை யூஸ் பண்ணி தான் நம்ம ட்ராயிங் போடணும். ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த ட்ராயிங் வந்து ப்ரொடக்ஷனில் ரீட் பண்ணி தான் மேனுஃபேக்சரிங் பண்ணுவாங்க. அண்ட் 4th சாப்டர் பார்த்திங்க அப்படின்னா பியரிங்ஸ், ரோலிங் எலிமெண்ட் பியரிங்கில் வந்து நிறைய டைப் இருக்குது. ஒவ்வொரு அப்ளிகேஷனுக்கும் ஒவ்வொரு டைப் ஆஃப் பியரிங்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்போ அந்த பியரிங் வந்து எப்படி செலக்ட் பண்ணுறது, பியரிங்கோட ஸ்டாண்டர்ட் என்ன, அதோட ஸ்டாட்டிக் லோடு என்ன, டைனமிக் லோடு என்ன, ஸ்டாட்டிக் லோடுக்கு என்ன பேராமீட்டர் எடுக்கணும், டைனமிக் லோடுக்கு என்ன பேராமீட்டர் எடுக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே இதில் நம்ம எடுத்துக்கலாம். தென் அடுத்த சாப்டர் 5th சாப்டர் பார்த்திங்கன்னா ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட் காம்போனன்ட். இப்போ நார்மலாக வந்து ஸ்டாண்டர்ட்ஸ்னால் என்னென்னு சொல்கிறோம், போல்ட்டு, நட்டு, வாஷர், ஸ்டட்டு, சர்க்கிளிப்பு, இந்த மாதிரி நிறைய இருக்குது. இதெல்லாமே ஸ்டாண்டர்ட் காம்போனன்ட்னு சொல்கிறோம். இப்போ இந்த ஸ்டாண்டர்ட் காம்போனன்ட்டை வந்து செலக்ட் பண்ணுவோம். மெயினாக சார் இந்த ப்ராக்கெட்டை வந்து நான் மவுண்ட் பண்ணோம், அந்த ப்ராக்கெட் மவுண்ட் பண்ணுறதுக்கு என்ன 4 போல்ட்டு யூஸ் பண்ணி மவுண்ட் பண்ணுறோம். அப்போ என்ன டைப் ஆஃப் போல்ட்டு செலக்ட் பண்ணுறது, அதோட சைஸ் என்ன, பிச் என்ன, அப்போ எந்தெந்த இடத்துல போல்ட்டு, எவ்வளோ நம்பர் ஆஃப் போல்ட்டு நான் செலக்ட் பண்ணுறது, எவ்வளோ நம்பர் ஆஃப் போல்ட்டு நான் அதை போடுறது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் வந்து இந்த 5th சாப்டரில் நம்ம பார்த்துக்கலாம். அதுக்கு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமானது மெக்கானிக்ஸு. மெக்கானிக்ஸ் இஸ் நத்திங் பட் இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ். ஒரு இன்ஜினியரிங் டொமைனுக்குள்ளே போகிறவங்க பேசிக்காக மெக்கானிசம்னா என்ன, மெக்கானிக்ஸ் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா ஸோ இது சாப்டர் 6ல் இருக்குது. அது லைக் ஃபோர்ஸஸ், என்னென்ன டைப் ஆஃப் ஃபோர்ஸஸ் இருக்குது, அது ஈக்குவேஷன்ஸ், என்னென்ன ஈக்குவேஷன்ஸ் இருக்குது, ஈக்குவேஷன் ஆஃப் ஈக்குவல் இருக்குன்னா என்ன, லாமிஸ் தியரம்னா என்ன, பேரலல் லா ஆஃப் ஃபோர்ஸஸ், ட்ரையாங்கிள் ஆஃப், இதெல்லாம் நம்ம இன்ஜினியரிங்கில் படித்த விஷயம் தான். பட் என்ன எல்லாத்தையும் நம்ம இப்போ ஞாபகம் வச்சுக்க முடியாது. டக்குன்னு ஒன்று ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கணும், என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுறது நமக்கு தெரியாது, பட் படிச்சிருக்கிறோம். அது தெரியணும் அப்படின்னா இமீடியட்டாக இந்த சாப்டர் 6th சாப்டர் எடுத்து அப்படின்னா ஓகே, இந்த சாப்டரில் மெக்கானிக்ஸ் சாப்டரில் வந்து இந்த விஷயமெல்லாம் இருக்குது அப்படிங்கிற எடுத்து நம்ம அதை ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணிக்கலாம். டைப்ஸ் ஆஃப் பீம்ஸாக இருக்கட்டும், சப்போர்ட் ரியாக்ஷன்ஸாக இருக்கட்டும், டைப்ஸ் ஆஃப் லோடாக இருக்கட்டும், என்னென்ன டைப் ஆஃப் பீம் எது யூஸ் பண்ணுறாங்கிறது எல்லாமே இதில் நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா மெஷின் எலிமெண்ட்ஸு. மெஷின் எலிமெண்ட்டில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, ஒரு ப்ராடக்டோட லைஃப்பை கண்டுபிடிக்கிறதுக்கு, சேஃப்டி ஃபேக்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு தியரிஸ் ஆஃப் ஃபெயில்யூர் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம் ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியலில்.
அப்போ அந்த தியரிஸ் ஆஃப் ஃபெயிலியருடைய கால்குலேஷன்ஸாக இருக்கட்டும், திக் சிலிண்டருடைய கால்குலேஷன்ஸாக இருக்கட்டும், பாய்லர் டிசைன் கால்குலேஷன்ஸாக இருக்கட்டும், பைப்பிங் டிசைன் கால்குலேஷன்ஸாக இருக்கட்டும், இந்த டிசைன் டேட்டா புக்கில் இந்த சாப்டரில் யூஸ் பண்ணி தான் எல்லாமே நம்ம பண்ணணும். அது வந்து நமக்கு 7th சாப்டரில் இருக்குது. அண்ட் 8th சாப்டரில் பார்த்தீங்கன்னா கியர்னா என்னென்ன டைப் ஆஃப் கியர்ஸ் இருக்குது, எந்த கியர் எந்த அப்ளிகேஷனுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம், அந்த கியரை வந்து எப்படி டிசைன் பண்ணுறது, ஸோ சேஃப் டிசைனுக்கு என்ன மாதிரி பேராமீட்டர்ஸ் யூஸ் பண்ணுவோம், நம்ம கால்குலேஷன்ஸ் யூஸ் பண்ணி என்ன மாதிரி டிசைன் கால்குலேஷன்ஸ் போடுவோம் அப்படிங்கிற எல்லா விஷயமே அந்த 8th சாப்டரில் நமக்கு இருக்குது. தென் 9th சாப்டர் வந்து மெட்டீரியல் ஹேண்ட்லிங். தெர் ஆர் மெனி மெட்டீரியல் ஹேண்ட்லிங். அது ஹூக்காக இருக்கலாம், கிரேனாக இருக்கலாம், லிஃப்டிங் மெக்கானிசமாக இருக்கலாம், ரைட். இதெல்லாமே வந்து லைக் கம்ஸ் அண்டர் மெட்டீரியல் ஹேண்ட்லிங் சிஸ்டம். அப்போ மெட்டீரியல் ஹேண்ட்லிங் சிஸ்டம் அப்படிங்கிறது ஓவராலாக எப்படி டிசைன் பண்ணுறது அப்படிங்கிற மொத்த டிசைன் பேராமீட்டர்ஸ் இதில் கொடுத்துருப்பாங்க. இதில் டேபிள் வேல்யூஸ் இருக்குது, சார்ட்டு இருக்கும், டேட்டாஸும் இருக்குது. அதை எப்படி சூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து நம்ம ஸ்டடி பண்ணிக்கலாம். தென் 10th சாப்டர் பார்த்தீங்கன்னா காஸ்டிங். நார்மலாக காஸ்டிங் காம்பனண்ட், மெஷினிங் காம்பனண்ட்டு நம்ம சொல்லுவோம். இப்போ டிராயிங்ஸே போடுறதா இருந்ததுன்னா காஸ்டிங் காம்பனண்ட் தனியாக போடுவோம், மெஷினிங் காம்பனண்ட் தனியாக போடுவோம். அப்போ அந்த ஒரு ப்ராடக்டோட ஃபைனல் அவுட்புட் அப்படிங்கிறது காஸ்டிங் அண்ட் மெஷினிங் காம்பனண்ட் ரெண்டு இல்லாமல் அந்த ப்ராடக்ட் வந்து நம்ம தயாரிக்க முடியாது. அண்ட் மோரோவர் ஒன்ஸ் அந்த ப்ராடக்ட் வந்து டெஸ்பேச் ஆகி வெளியில் வரும்போது காஸ்டிங் அண்ட் மெஷினிங் ப்ராசஸ் இருந்தால் மட்டும்தான் அதை வந்து யூஸ் பண்ண முடியும். வெறும் காஸ்டிங்காக இருந்தாலும் யூஸ் பண்ண முடியாது, வெறும் மெஷினிங் மட்டுமே இருந்தாலும் அதை யூஸ் பண்ண முடியாது. ஸோ அது எல்லாம் அந்த டீட்டெயிலாம் படிக்கணும் அப்படின்னா, அந்த டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 10th சாப்டரில் இருக்குது. அண்டு நெக்ஸ்ட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, இது எல்லா மெக்கானிக்கல் அண்டரில் இருக்கக்கூடிய எல்லா டொமைனில் இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்டும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் வெல்டிங். வெல்டிங்னா என்னென்ன டைப் ஆஃப் வெல்டிங் இருக்குது, என்ன எலக்ட்ரோடு யூஸ் பண்ணணும், வெல்டோட ஸ்ட்ரென்த் எவ்வளோ இருக்குது, வெல்டோட சைஸ் எப்படி டிஃபைன் பண்ணுறது, எலக்ட்ரோடு எப்படி நம்ம செலக்ட் பண்ணுறது, வெல்டிங்க்கு வந்து ஆர்க் வெல்டிங்கோ அல்லது கேஸ் வெல்டிங்கோ, அப்போ அதுக்கு வந்து கரண்ட் எவ்வளோ பாஸ் ஆகணும் அப்படிங்கிற விஷயம் எல்லாமே வந்து இந்த 11th சாப்டரில் கொடுத்துருக்காங்க. இது நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அண்ட் 12th சாப்டர் பார்த்திங்கன்னா மெஷினிங். இப்போ நான் அப்படியே சொன்ன மாதிரி காஸ்டிங் காம்பனண்ட் ஒன்ஸ் முடிஞ்சிச்சு அப்படின்னா மெஷினிங்கில் வந்து டக்டைல் மெட்டீரியலாக இருந்தாலும் சரி, பிரிட்டில் மெட்டீரியலாக இருந்தாலும் சரி, எந்தெந்த இடத்துல என்னென்ன மெஷினிங் பண்ணணும், என்னென்ன சர்ஃபேஸ் டஃப்னஸ் டிஃபைன் பண்ணணும், எப்படி அந்த சர்ஃபேஸ் வந்து பாலிஷ்டாக இருக்கணும், இது எல்லா விஷயத்தையும் வந்து மெஷினிங் லைக் சாப்டரில் இருக்குது. இதில் வந்து ஒரு மெஷினிங்கே பண்ணுறோம் அப்படின்னா ஃபீட் ரேட் எவ்வளோ கொடுக்கணும், டெப்த் ஆஃப் கட் எவ்வளோ கொடுக்கணும், எவ்வளோ திக்னஸை ரிமூவ் பண்ணணும், அதுக்கு வந்து கூலண்ட் வேணுமா வேண்டாமா, இது எல்லா விஷயத்தையும் வந்து இதில் கொடுத்துருப்பாங்க. தென் நெக்ஸ்ட் சாப்டர் பார்த்தீங்கன்னா மெட்டல் ஃபார்மிங். இன்னொரு இது என்ன சொல்லுவாங்கன்னா கேஜ் மெட்டல்னு சொல்லுவாங்க, அல்லது ஒயர் கேஜ் யூஸ் பண்ணி கேஜ் மெட்டல் தான் நம்ம மெஷர் பண்ணுவோம். அண்ட் ஷீட் மெட்டல் காம்பனண்ட், இதில் பெண்டிங் அலவன்ஸோ டிடக்ஷன்ஸோ கே ஃபேக்டரோ ஒய் ஃபேக்டரோ எப்படி சூஸ் பண்ணுறது, என்ன டேபிள் யூஸ் பண்ணுறது, என்ன கிராஃப் யூஸ் பண்ணுறது, மொத்த டீட்டெயிலும் இந்த 13th சாப்டரில் வந்து இருக்குது. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் சாப்டர் வந்து லிமிட் கேஜஸ். ஸோ நிறைய கேஜஸ் இருக்குது. அது பிளக் கேஜாக இருக்கலாம், டயல் கேஜஸாக இருக்கலாம், அல்லது நிறைய மெஷரிங் டிவைசஸ், வெர்னியர் காலிபர், ஹைட் கேஜ், டெப்த் கேஜ், இந்த மாதிரி நிறைய கேஜஸாக இருக்கலாம், ஃபீலர் கேஜஸாக இருக்கலாம், ஸ்க்ரூ கேஜ் இருக்குது. அப்போ இது எல்லாமே எந்தெந்த கேஜஸ் என்னென்ன பர்பஸுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம், எப்படி அதை யூஸ் பண்ணணும், அதோட டைமென்ஷன்ஸ் வந்து எப்படி அதை மெஷர் பண்ணுறது. பர்டிகுலராக வந்து குவாலிட்டி கண்ட்ரோல் டிபார்ட்மெண்ட்டுக்கு நமக்கு ஒரு ஜாபுக்கு போகிறவங்களா இருக்கிறாங்க அப்படின்னா இந்த கேஜஸ் பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும். பர்டிகுலராக ஏன் லிமிட் கேஜஸ் இதில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, there are many places limit cages are used, particularly in core mechanical industries. அதுக்காக இந்த சாப்டர் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. இதுலேயும் டேட்டாஸ் நம்ம கேதர் பண்ணிவிட்டு எப்படி மெஷர் பண்ணணும், எப்படி டாலரன்ஸ் எல்லாம் டிஃபைன் பண்ணணும், எப்படி வந்து பர்சன்டேஜ் ஆஃப் எரரை நம்ம டிசைட் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே இதில் லிமிட் கேஜஸில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ஓவராலாக நம்ம சொல்ல போனோம் அப்படின்னா டிசைன் டேட்டா புக்கை பற்றி தரவாக நம்ம தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு கேட்டால் இந்த 14 சாப்டரும் அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டு. ஒவ்வொரு சாப்டரும் ஒரு என்ன சொல்கிறது முக்கியமான விஷயங்கள் இருக்குது. இப்போ நீங்கள் எந்த கம்பெனிக்கு வந்து ஒரு டிசைன் இன்ஜினியராக போனாலும் சரி, ப்ரொடக்ஷன் இன்ஜினியராக இருந்தாலும் சரி, குவாலிட்டி இன்ஜினியராக இருந்தாலும் சரி, இன்ஸ்பெக்ஷனோ டெஸ்டிங்கோ சர்வீசிங் மார்க்கெட்டிங் எந்த டொமைனுக்குள்ளே நீங்கள் போகிறதா இருந்தாலும் சரி, டிசைன் டேட்டா புக் அப்படிங்கிறது வந்து பேஸ் ஃபார் ஆல் மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ். அப்போ இதில் இருக்கக்கூடிய விஷயங்களை தெரிஞ்சுட்டு நீங்கள் ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ளே போகும்போது ஈஸியாக நீங்கள் அந்த இண்டஸ்ட்ரியில் ஜாபில் வந்து சர்வை பண்ண முடியும். எக்ஸ்க்ளூசிவாக ஒரு டிசைன் இன்ஜினியராக உள்ளே போகும்போது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் ஒரு இண்டஸ்ட்ரிக்கு உள்ளே போகும்போதே இந்த டிசைன் டேட்டா புக்கை கையிலே எடுத்துகிட்டு போகலாம். ஏன்னா
எப்போ வேணாலும் ஃபார்முலா ரெஃபர் பண்ணிக்கலாம், கால்குலேஷன்ஸ் இதை வச்சு போட்டுக்கலாம், ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் வேல்யூ கண்டுபிடிச்சிக்கலாம், டேபிள் வேல்யூ இதை வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம், டயமீட்டர் டிஃபைன் பண்ணுறது இதை வச்சு டிஃபைன் பண்ணிக்கலாம். எல்லா டேட்டாவும் இதிலிருந்து நம்ம எடுத்துக்க முடியும். ஸோ இவ்வளோ இருக்கிற விஷயம் தான் வந்து டிசைன் டேட்டா புக்கு. இது வரைக்கும் யாருமே இந்த டிசைன் டேட்டா புக்கு, ஏன்னா பொதுவாக எக்ஸாமில் எப்படி படிப்போம், எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஓகே இது கேட்டிருக்காங்க, இந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் வந்து அவ்வளோதான் படிச்சிருப்போம். ரியலாகவே இண்டஸ்ட்ரியில் எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத அட்லீஸ்ட் இனிமேலாவது இதை தெரிஞ்சுக்கிட்டு ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ளே போனீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுடைய கேரியருடைய நெக்ஸ்ட் பார்ட்டுக்கு இது போகிறது பெட்டராக இருக்கும். தேங்க்யூ.